Hi lovely girls, welcome back to a girl zone. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட்டா பிரைட்னஸ் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please do subscribe them and let's get into the video. நம்ம ஃபேஸ் பேக் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஃபி சுகர் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு நல்ல எக்ஸ்போலேட்டர், அதே மாதிரி நல்லா சன்டான ரிமூவ் பண்ணி கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், பிம்பிள் இருந்துச்சுன்னா அதை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும், நம்மளுக்கு இருக்கிற ரெட்னஸ் ஸ்பாட்லெஸ் ஸ்கின் எல்லாம் வந்துமே நல்லாவே வந்து க்யூர் பண்ணும் காஃபி. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்போலியேட்டர் தான் அதுவுமே. லெமன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்குது, நல்ல ஒரு நேச்சுரல் பிரைட்னஸ் கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை லைட்டன் ஆக்கவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்த ஃபேஸ் பேக்னாலுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கின்னுக்கு ஒத்து போகாது, அதனால லெமன் ஒத்துக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் அடிக்கடிக்கு ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட கைண்ட்லி ரெக்வஸ்ட். இப்போ வாங்க நம்ம ஃபேஸ் பேக் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், அதே ½ ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் ஃபார்மில் உங்களுக்கு வரும். டல்கோனா காஃபி போட்டிருந்தீங்கன்னா தெரியும், அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த காஃபி போட்டு கூட இந்த ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் ப்ரஷ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆக நீங்கள் மேலே கோட்டட் போட்டுகிட்டே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா டல்கோனா காஃபி போட்டு அதில் உள்ள மிச்சத்தை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நான் பார்த்தேன், அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் மேலவே இன்னொரு கோட்டிங்கும் போடுறேன். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன கைஸ், இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்னோட பேர் ஸ்கின்ல நான் அந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது என்னோட ஸ்கின் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. அப்ளை பண்ணி நான் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. காஃபி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேஸ் பேக்கில் ஆட் பண்ணாலுமே அது ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். அதுதான் காஃபி பவுடரோட நேச்சுரல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.